வணக்கம். என் பேர் கே விக்ரமன். நான் இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம் 2025ல் கிளியர் பண்ணி ஓவரால் ரேங்க் 131 வாங்கி டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் உள்ள காட்டுமன்னார் கோயில். என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள்? சார் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சிங்க? உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது அதை பற்றி சொல்லுங்கள். சார் நான் 2017 வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடித்தோடனே நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் நான் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா குரூப் 1 எக்ஸாம்ஸ்லையும் நான் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் குரூப் 1 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அதில் என்னால் பேட் லக் கிடைக்க முடியல. அதனால் இந்த டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுறேன் சார். இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பற்றி பேசுவோம் சார். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு ஒருத்தர் எப்படி தயாராகணும் அதை பற்றி சொல்லுங்கள். 3 பார்ட் இருக்குது அதில். லாங்குவேஜ், மேக்ஸ், அதுக்கப்புறமாக ஜென்ரல் ஸ்டடீஸ். ஒவ்வொன்றா பேசுவோம். லாங்குவேஜுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, என்ன மொழி நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் சார். அதில் வந்து லாங்குவேஜ் ஒன்று தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம். நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணேன். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ். அது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின். அடுத்து மேக்ஸுக்கு வந்து 25 கொஷின்ஸ் சார். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் சார். 6th 12th வரைக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஜாகிரஃபி அந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணும் சார். நம்ம வைட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் தான் சார். 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறதுனால லாஸ்ட் டைம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே தான் சார் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப திங்கிங்காக இருக்குது. அவுட் ஆஃப் புக்லேருந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அவங்க யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க, கிராமர் இன்க்ளூடிங். அதுமாதிரி சிலபஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் போயம்ன்றது வந்து ப்ரோஸ் வந்து ஒரு 14 ப்ரோஸ் இருந்துச்சு. போயம் வந்து 25 போயம் இருந்துச்சு. அடுத்து கிராமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தது மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ப்ரிலிம்ஸுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த குரூப் 4 நடந்ததில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் கேண்டிடேட்ஸ்லாம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணி எழுதலாம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்லேயும் நிறைய கிராமர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து எக்ஸஸாக நிறையா படிக்கணும். கிளாஸஸ் போயிட்டு கிராமர் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் புரிஞ்சு படிக்கிறது தான் சார் நல்லது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி மேக்ஸுக்கு தயாராகணும் சார்? 25 கேள்விகள், ஆனால் அதுக்கு தான் அதிகமான நேரம் எடுக்கும் இல்லையா? அப்போ நம்ம வந்து மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் டெய்லி நம்ம படிக்கிறதுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். இப்போ வந்து அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சாப்டர் இப்போ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் சார். ஒரு ஃபார்முலா வந்து மென்சுரேஷன்ஸ்க்கு, ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, அது எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்து நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சார். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் மறந்து போகுது, அந்த டைமில் வந்து நான் வந்து வேறு ஃபார்முலா போட்டுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. மேக்ஸை வந்து நீங்கள் டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்கணும். இப்போ மேக்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபார்முலா எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான் சார். இந்த 15 கொஸ்டின்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பர்டிகுலர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, இப்போ எக்ஸ்பிளிட்டாக சொல்லியிருக்காங்க ரீசனிங் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப 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 ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார். ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுனீங்களா சார்? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் சுருக்கி அடக்க முடியாத ஒரு டாபிக் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். அப் டு டேட் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, உலக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கணும்? எக்கனாமிக்ஸ்லையோ இல்லை வந்து சயின்ஸ்லேயோ இல்லை வேறு எல்லாத்துலேயும் உலக அளவு வரைக்கும் பார்க்கணுமா, இல்லை இந்திய அளவில் நம்ம பார்க்கணுமா சார்? சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸை கேட்குறது சார். என்னென்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸில் எதை படிக்கணும் எதை படிக்காதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். இப்போ கேலோ இந்தியா ஈவெண்ட் நடந்திருக்குன்னா அது வந்து எங்கே நடந்துச்சு, இப்போ 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கேலோ இந்தியா 2025 எங்கே நடக்குது, 2026 எங்கே நடக்குது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் இயர்லாம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அது அப்படியே அதே மாதிரி அடுத்த வர இயரில் என்ன கொஷின்ஸோ அதெல்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்லாம் பாருங்கள். இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவார்டு, அப்புறம் தந்தை பெரியார் அவார்டு, இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது கேட்டதுனால அடுத்து பாரதியார் அவார்டு கேட்கலாம், அடுத்து பாரதிதாசன் அவார்டு கேட்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸில்
ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கணும் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ஈவெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். தமிழ்நாடு சார்ந்து என்னென்ன தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்? ஜியோகிராஃபிலையா இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு கேட்குறேன். எஸ் சார். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் தான் சார். 1857 ரிவோல்ட் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் அவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த பாளையக்காரர்லேருந்து எல்லா கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 1920s ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் வந்துச்சுல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி ரூலு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கம் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம வந்து நூக் அண்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரனாலஜிக்கல் ஆர்டர் கேட்குறாங்க, இயர் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஸ்கீம்ஸும் படிக்கணும். 1920s ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த ஃபார்ம் அவங்க பார்ட்டியில் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ்லேருந்து டில் நவ் 2025 டிஎம்கே பீரியடில் வரைக்கும் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்களோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாத்தையும் கண்டிப்பாக கற்றுக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இப்போ நான் இதுவரை நேர்காணல் எடுத்ததில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங்குவேஜ் அப்புறமா மேக்ஸ் இது ரெண்டுக்கும் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜிஎஸ்க்கும் படிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எதிர்வரும் காலங்களில் லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் மூணுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி போயிட்டுருக்காங்களா? எஸ் சார், டெஃபினட் சார். இப்போ லாஸ்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த டைமில் குரூப் 4 எக்ஸாம்ஸும் இருக்குங்க. அப்போ இங்கிலீஷ்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒருத்தவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து 90+ 95 வாங்கிடுவாங்க. ஸோ அது 95 வாங்கிடுவாங்க. மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20+ வாங்கிடுவாங்க. ஆனால் ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு 50 எடுக்கிறதுக்கு மேலேயே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குரூப் 4 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் என்னென்னா லாங்குவேஜையும் தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாங்குவேஜ் நான் 2A மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் இருந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 55 வந்து ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. 50+ வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன இப்போ குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து நீங்கள் வந்து 100, அதாவது மேக்ஸையும் ஜிஎஸ்ஸையும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸா, அதில் வந்து உங்களால் ஒரு 75 to 80 மார்க் வாங்க முடியுதுன்னா அதே தான் லாங்குவேஜ்லேயும் உங்களால் வாங்க முடியணும். ஏன்னா நீங்கள் லாங்குவேஜ் மட்டுமே படிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஜிஎஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற லாங்குவேஜில் இப்போ கஷ்டமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆர்டர் எதுவும் இருக்குங்களா? இதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், இந்த யூனிட்ஸ்க்கெலாம் நம்ம முக்கியத்துவம் இல்லை இந்த ஆர்டரில் படிக்கலாம் அப்படின்னு எதுவும் இருக்குங்களா? சார் மார்க்ஸ் போய்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க சார். இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களா சார், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஸ்டின்ஸ், அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக் 40 கொஸ்டின்ஸ், அந்த ஸ்பிட்டை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மார்க் வெயிட்டேஜை பொறுத்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஜாகிரஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க போது அதோட நீங்கள் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மற்ற இப்போ 50 கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸு இந்த ஐஎன்எம்க்குலாம் வந்து 25 கொஸ்டின்ஸ் ஐ திங்க் அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமாக படிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் படிச்சிங்க, உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது ரெண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சார். அதுலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலுமே நான் ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் கொடுத்து படித்தேன். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய கடல் சார், அதை நான் ஃபுல்லாக படிக்க முடியாது. அதனால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுப்பேன். ஓகேங்களா? இப்போ ஐஎன்எம் இந்தியன் பாலிட்டி அந்த கொஸ்டின்ஸ், அப்புறம் எக்கனாமிக்கில் கொஞ்சம் நிறையா பட்ஜெட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து அதில் வந்து எது ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிவிடுவேன் சார். அதனால் கொஞ்சம் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியருக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த யூனிட் 8, 9 நீங்கள் படிக்கும்போது இருந்தது? சார் நான் படிக்கும்போது வந்து யூனிட் 8, யூனிட் 9 இருக்குது சார். இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் சொசைட்டியை வந்து தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்ட்ரி கூட வந்து மெர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டேஜ் மார்க் அதிகமாக இருக்குன்றதுனால அதை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி தான் சார். அதான் சொன்னால 1920லேருந்து டில் நவ் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க, எதில் வந்து நம்ம வந்து லீடரில் இருக்கும். இப்போ ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீடர்ஷிப்பில் இருக்கும், 2nd ரேங்க் 3rd ரேங்கில் இருக்கும். அப்புறம் பாவர்ட்டி ரிடக்ஷனு, ஸோ அதோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுக்காக அது கண்டிப்பாக எல்லாம் படிச்சிருக்கணும் சார். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதே ஓகேவான ஒன்று தானா சார், இல்லை அகாடமி போய் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குங்களா? சார் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்ஃப் ஸ்டடி நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ரூட்டில் போவோம், அந்த ரூட்டு தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அகாடமிக்கு எதுக்கு போகிறோம்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிலபஸில் இந்த இதெல்லாம் படிங்க, இந்த கொஷின்ஸ்லாம் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக ரிப்பீட்டடாக வர வேர்டு. அதேமாரி ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு டீச் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறத மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்போம். டீச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ தான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போகிறது நல்லது. இன்ஸ்டியூட் போயிட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஸோ
அந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து டெஸ்ட் வச்சு மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட் டைம் மட்டும் கண்டிப்பாக இன்ஸ்டியூட் போகிறது நல்லது தான் சார். ஓகே. இப்போ நான் நிறைய பேரை வந்து நேர்காணல் எடுத்திருக்கேன் சார். இப்போ நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டவங்க கூட அந்த எக்ஸாம் ஹாலில் போனோடனே எனக்கு ஒரு பயம், பதட்டம் வந்துடுச்சு. அதனால் நான் வந்து கொஷினை சரியாக படிக்காமல் ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நான் வந்து பண்ணேன். ப்ளஸ் வந்து ஒன்று கேட்டிருப்பாங்க, நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பதட்டத்தில் வேறு மாற்றி எழுதிட்டேன். இப்போ ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ பயம், பதட்டம் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் சரியாக முன்னாடி பண்ணியிருக்கணும்? சார் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அது. பயம் பதட்டம்லாம் இருக்காமனா டெஸ்ட் பேட்ச் தான் சார். நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இப்போ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் டெஸ்ட் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் போகும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே நீங்கள் போகணும். அதாவது இப்போ 2 to 5 எக்ஸாம்ஸ் இருக்குன்னா கரெக்டாக நீங்கள் வந்து 145லாம் இருக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 9:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் 9:15க்குலாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்களா. ஸோ அந்தமாரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ன எக்ஸாம் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் போகிற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பயம்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பதட்டத்தில் வந்து ஓஎம்ஆரில் வந்து ஷேடிங் பண்ணுறது, அந்த வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாக போடுறது, அந்த பேனிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக டெஸ்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அங்கே தான் அந்த பேனிக் வராது. இப்போ ஒரு ஸ்பார்க் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வெற்றியை பார்த்து நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். இப்போ எல்லாருக்குமே தொடங்குறது ரொம்ப ஈஸி. நானும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு அதில் தொடங்குறது எளிமையான ஒன்று தான். அதுலேயே வந்து ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். நாட்கள் ஆக ஆக நாட்கள் வந்து வருடங்களாக ஆகும்போது நம்ம மேலே நமக்கே வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும். நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற இது உள்ள டவுட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்குங்களா? அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க சார்? சார் பார்த்தீங்கன்னா நான் 2017 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் ஆகலை. பட் அதை பற்றி எனக்கு பெருசாக இல்லை, ஏன்னா 2 வருஷம் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண 2019 நடந்ததில்ல. ஸோ அதுக்கப்புறம் வர எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தனால ஓரளவுக்கு நம்பிக்கைலாம் இருந்துச்சு சார். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். குரூப் 1 இன்டர்வியூ போனேன். குரூப் 1 கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் என்னமோ அதில் 1 மார்க் எனக்கு கம்மியாக வந்து அதுலேயும் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏசிஎஃப் குரூப் 1A அதுலேயும் வந்து இன்டர்வியூ போனேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போயிட்டு ஒரு ரேங்கில் கிடைக்காம போச்சு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே தொடர்ந்து ஒரு அந்த 3 எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண போனாலும் எனக்கு ரொம்ப செல்ஃப் டவுட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாதோ, நம்ம என்ன பண்ணாலும் பாஸ் பண்ணவே முடியாதோ அப்படின்னு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்ட இன்டர்வியூக்கெலாம் போயிருக்க நீன்ற போது உனக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் தான் இருக்கும், கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி நானும் சார் உட்காந்து நிறைய படித்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. செல்ஃப் டவுட்ஸ் கண்டிப்பாக வரும் சார். செல்ஃப் டவுட்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே போனாலே எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் செல்ஃப் டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். பட் அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்த பாதை கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு. கிளியர் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஓகே. ஏன் அதை கேட்குறேன்னா சார், இப்போ நம்ம வந்து ஒன்றை முயற்சிக்கிறோன்னு வைங்களேன், இந்த சமூகம் வந்து நீ ஒன்றை ட்ரை பண்ணுறேன்னே சொல்லாது. நீ ஒரு வேலைக்கு போகலன்னா அவங்கள எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நீ படிச்சுட்டு இருந்தாலும் படிக்கலைனாலும் நீ சும்மா இருக்க, டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சமூகத்திலேருந்து வர ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? மேக்ஸிமம் நான் ஊருக்கு போக மாட்டேன். நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். சொசைட்டி இப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போனாலே வயசாகிடுச்சு, என்ன வேலைக்கு போகலையா, என்ன பண்ணுற, அப்பா கஷ்டப்படுறாங்க, வீட்டில் நீ வேலைக்கு போவதால் நிறைய தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி தான் சார் ஆகணும். நம்மள்ட்ட வந்து அவங்கள்ட்ட பொறுமையாக இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். போக வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ரீசெண்ட் இயர்ஸ்லாம் நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஊருக்கு அவ்வளோ போகல. ஏன்னா ஊருக்கு போனாலே வந்து பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கேயே இருந்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்து தான் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுனால தான் ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இன்னொன்று வந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு மிக முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது செல்ஃபோன், அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா, முக்கியமாக இன்ஸ்டாகிராம். எஸ் சார். ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், உங்களுக்கு இந்த படிக்கும்போது இந்த செல்ஃபோனை எதுக்கெலாம் பயன்படுத்தினீங்க? சோஷியல் மீடியாலலாம் இருக்கீங்களா? சார் சோஷியல் மீடியாலாம் இருக்கேன் சார். சார் நம்ம ஃபோன்ஸ் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ நான் எதாவது படிச்சுக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு ஏதோ ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக அந்த ஃபோன் எடுப்போம். ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஒன்று வாட்ஸ்அப்பில் வந்துருக்குமோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்துருக்குமோ. ஸோ அந்த டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே வந்து அது கண்டினியூஸாக ஃபீட்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் சார். நல்லா டீப்பாக படிக்கிற டைமில் இந்த இன்ஸ்டாகிராம்ஸு, ஃபேஸ்புக்ஸு அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க ரொம்ப நல்லது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 2-3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ஃபோன் யூஸ் பண்ணோம் மொபைல்ஸ்லாம். அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஆனால் ஃபோன் இல்லாமலேயும் நம்ம வந்து படிக்க முடியாது சார். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அதை படிக்கிற மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி படிக்கணும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் சார் படிக்கணும். பெட்டர்
டெலீட் பண்ணிடுறது படிக்கிற டைமில் இந்தமாதிரி சோஷியல் மீடியாவில் டெலீட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இப்போது ஒரு நல்லா செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கொடுக்குற ஒரு ஆஸ்பிரண்ட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அப் டு எக்ஸாம் டேட் வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சார்? ரிவிஷன் பண்ணணுமா இல்லை டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்க்கணுமா? என்ன பண்ணணும் அந்த டைமில்? சார் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் வந்து டைம் கொடுப்பாங்க சார். ஸோ வந்து எப்போதுமே ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 to 30 டேஸ் வச்சுக்கிட்டா போகும் சார். பர்சனை பொறுத்து வேரி ஆகும். ஸோ செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கொடுக்குற பர்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே முடிச்சிருப்பாங்க, நிறைய சிலபஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மட்டும் படித்தா போதும். அவங்க வந்து ரிவிஷனுக்கு வந்து லாஸ்ட் 1 மந்த் வச்சுக்கலாம். இதே ஃபஸ்ட் அட்டம் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து நிறைய கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியலாக ஒரு 90 டேஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு 60 70 டேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறத மட்டும் தான் வச்சுக்கணும். ஆனால் லாஸ்ட் 20 to 30 டேஸ் கன்ஃபார்மாக ரிவிஷன் பண்ணணும் சார். ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த 90 டேஸ் படித்ததில் அப்படியே ஞாபகம் இருக்கும். ரிவிஷன் பண்ணாமல் போனோம்னா அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்துருப்போம், ஒரு கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் பார்த்தோன்னே ஷெடியூல் வந்து 7 8 அப்படின்ட்டு அந்த டைலாமா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைலாமா மட்டும் வரவே கூடாது. அது காரணம் என்ன, ரிவிஷன் பண்ணாமல் போகிறது. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜிஎஸ்க்கு பள்ளி பாட புத்தகங்களை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய புக்ஸை நம்ம படிக்கணுமா அப்படின்றத கேட்குறாங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஜிஎஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்கள், இப்போ லக்ஷ்மிகாந்தோ இல்லை சு வெங்கடேசனோ அந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? எஸ் சார், பார்க்கணும் சார், கண்டிப்பாக பார்க்கணும் சார். லக்ஷ்மிகாந்த் நீங்கள் சொல்கிற மாதிரி பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் படிக்கணும். ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரமோ இல்லை பிபின் சந்திராவோ, கா வெங்கடேசன் புக்கு தமிழ் சொசைட்டிக்கு அந்தமாரி தான் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால் வெளில கண்டிப்பாக படிக்கணும் சார். ஓகே சார். இப்போ செப்டம்பர் 28 வந்து ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது குரூப் 2க்கு. அது எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை மெசேஜ் ஏதாவது சொல்லுங்கள் சார். செப்டம்பர் 28 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் குரூப் 2 இருக்குல்ல, ரெகுலர் டெஸ்ட் வச்சு போடுங்க. வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட்டை எழுதுங்க. எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். எந்த நம்ம ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிட்டி எழுதுறீங்க, பாலிட்டியில் வந்து 200 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 200 கொஷின்ஸில் வந்து 160 170 வாங்குறங்கிறது ஆவரேஜான மார்க். இதே தமிழ் சொசைட்டி எழுதும் போது அடுத்த டெஸ்ட்டு தமிழ் சொசைட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் 130 தான் வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன நம்ம போன டெஸ்ட்டில் வந்து 160 வாங்கணும், இந்த டெஸ்ட்டில் 130 தான் வாங்கணுன்ட்டு டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா தமிழ் சொசைட்டிங்கிறது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட், அதில் 130ங்கிறதே நல்ல மார்க். பாலிட்டிங்கிறது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், அதில் 160ங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மார்க் தான். அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி டவுன் கிரேடாக ஆகக்கூடாது. நம்ம ரெகுலராக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கும். இப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் மேக்ஸ் பாருங்கள், டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, டெய்லியும் லாஸ்ட் ஒரு 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்களோ எவ்வளோ படிச்சிங்களோ இல்லையோ சப்ஜெக்டே நீங்கள் வந்து சில டாபிக்ஸ்லாம் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ப்ரிலிம்ஸில். அதெல்லாம் வந்து இது பண்ணாமல் லாஸ்ட் 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கிடுங்க. டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. மார்க் டெஸ்ட் எழுதி மார்க் வரும்போது கம்மியான மார்க்லாம் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க் டெஸ்ட்டுங்கிறது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கோ நம்ம கற்றுக்கிட்டதை வந்து அங்கே வந்து சோதிக்கிறதுக்கு தான். அதே மார்க் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அங்கே அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நல்ல மார்க் வரும். எதாவது நல்லா எழுதுங்க. ரிவைஸ் பண்ணால் தான் சார் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க. ஏன்னா குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் கேட்ட ரொம்ப வெட்டரன் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா டைம் பத்தலை, மேக்ஸில் முக்கியமாக டைம் பத்தலை அப்படின்னு. ஏன்னா மேக்ஸ் டிஃபிகல்ட்டி அவங்க ஏற்றுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் மேக்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் மேக்ஸ் தான் கற்றுக்குங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துங்க. அந்த டைம் மேனேஜ் பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.